வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மே 18 தமிழின் அழைப்பு நினைவு நாளை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் நடைபெற்ற அமைதி பேரணியில் லட்சிய ஜனநாயக கட்சியை சேர்ந்து சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். பழைய பேருந்து நிலையம் அருகிலிருந்து தொடங்கிய பேரணியானது அண்ணா சாலை மார்க்கமாக சென்று ராஜா தியேட்டர் சிக்னல், நேரு வீதி வழியாக மிஷன் வீதியில் உள்ள மாதா கோவில் எதிரில் நிறைவடைந்தது. தொடர்ந்து மெழுகுவர்த்தி ஏந்தி தமிழின அழைப்பு போரில் உயிர் நீத்த மக்களுக்கு ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இன்றைக்கி மே 18 நம்ம ஈழமில் 2009 என்ன நடந்தது, போர் நடந்ததுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அங்கே நடந்த இனப்படுகொலைக்கு ஒரு கண்ணீர் அஞ்சலியாக இன்றைக்கி நாங்கள் ஒரு ஊர்வலமாக, அமைதி ஊர்வலமாக நாங்கள் நாம் தமிழர் கட்சியும் நாங்கள் எல்லா கட்சியும் அழைச்சிட்டோம். அதில் நாம் தமிழர் கட்சியும் கூட துணை இருந்து இவங்க வருஷமாக அவங்க தான் இவ்வளோ பெருசாக பண்ணிட்டு இருந்தாங்க. அதை நாங்களும் இந்த வாட்டி எடுத்து எங்கள் கட்சி சார்பாக எடுத்து இன்றைக்கி இருக்க இளைஞர்களுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்குது. இதில் இந்த மாதிரி ஒரு இனம் அங்கே இருந்தது, இந்த மாதிரி ஒரு போர் நடந்ததுங்கிறது இன்றைக்கி அடுத்த வர ஜென்ரேஷன் நிறைய பேர் தெரில. ஸோ இதெல்லாம் ஒரு அவேர்னஸாக எல்லாரும் ஒரு விழிப்புணர்வாக இருக்கணுங்கிறதுக்காக செஞ்சுருக்கோம். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி மே 18 நாங்கள் 2008க்கு பிறகு கிட்டத்தட்ட 18 வருஷம் ஆச்சு. தமிழ் ஈழம் அப்படிங்கிற கோரிக்கை பெரிய அளவுக்கு மங்கி போகிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. தனி ஈழம், தமிழ் ஈழம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை பெரிய அளவுக்கு தமிழக அரசியல்லையும் சரி, இலங்கை அரசியல்லையும் இல்லாமல் இருக்குது. இதுக்கு நீங்கள் என்னென்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கப்படுங்க? இல்லை, நம்ம ஐநா சபையில் உங்களுக்கே தெரியும், நான் ஐநா சபையில் போய் நம்ம புதுச்சேரிக்காகவே நான் குரல் கொடுத்துருக்கேன். இனி நம்ம இப்போ ஐநா சபையிலலாம் நம்ம இதை கோரிக்கையை எடுத்து வச்சு முன் வச்சு நம்ம என்னால் என்ன நம்ம உலக நாடுகள்லாம் கலந்து பேசி இதுக்கு என்ன பண்ண முடியுங்கிறது நம்ம தீர்வு, இதெல்லாம் ஒரு பொறுமையாக நிதானமாக நம்ம கோரிக்கைகளை வச்சு காலங்கள் மக்கள் இன்றைக்கி இலங்கை தமிழர்கள் உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. அவங்கவுங்க கோரிக்கைகள் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக இதே மாதிரி ஒரு அமைதி ஆர்ப்பாட்டம் உலகம் ஃபுல்லாக நடக்குது. ஸோ அவங்கவுங்க எல்லா கனடாவில் எம்பிஸை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, நெதர்லாண்ட்ஸில் இந்த மாதிரி நிறைய நாட்டில் நிறைய பேர் இதுக்காக குரல் கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு வீடியோ காலம். புதுவை சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, லஜக, அதிமுக ஆகிய கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதியில் போட்டியிட்டது. இதில் மங்களம், தட்டாஞ்சாவடி ஆகிய 2 தொகுதியில் ரங்கசாமி போட்டியிட்டார். இதில் 2 தொகுதியிலும் ரங்கசாமி வெற்றி பெற்றார். 14 நாட்களில் ஏதேனும் ஒரு தொகுதியை ரங்கசாமி ராஜினாமா செய்ய வேண்டும் என்பது சட்ட விதி. இதன்படி கடந்த 17ஆம் தேதி தட்டாஞ்சாவடி தொகுதி எம்எல்ஏ பதவியை ரங்கசாமி ராஜினாமா செய்தார். இதற்கான கடிதத்தை சட்டசபை செயலர் தயாளனிடம் ரங்கசாமி வழங்கினார். ரங்கசாமியின் ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தட்டாஞ்சாவடி தொகுதி காலியானதாக புதுவை சட்டசபை செயலகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பான கடிதம் தேர்தல் கமிஷனுக்கு அனுப்பி வைக்கப்படும். தேர்தல் கமிஷன் காலியாக உள்ள தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு 6 மாதத்துக்குள் இடைத்தேர்தலை அறிவிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா, ஈரான் இடையிலான போரால் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளது. கேஸ் உட்பட பெட்ரோலிய பொருட்களின் விலை கணிசமாக உயர்ந்து வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெட்ரோல், டீசல் விலை சுமார் ₹3 உயர்த்தப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் பெட்ரோல், டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பெட்ரோல், டீசல் 86 பைசா உயர்ந்துள்ளது. 1 லிட்டர் பெட்ரோல் ₹99.28லிருந்து ₹100.14ஆகவும், டீசல் ₹89.39லிருந்து ₹90.27ஆகவும் உயர்ந்துள்ளது. இந்த உயர்வு இன்று அதிகாலை முதல் அமலுக்கு வந்துள்ளது.
சட்டவிரோத ஆன்லைன் மருந்து விற்பனையை தடுக்க வேண்டும். மருந்துகள் அநியாய தள்ளுபடி விற்பனையை கட்டுப்படுத்த வேண்டும். மருந்து வணிகர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை புதன்கிழமை நாடு தழுவிய முழு அடைப்பு போராட்டத்தை மருந்து வணிகர்கள் நடத்துகின்றனர். புதுவையைச் சேர்ந்த மருந்தகங்கள் இயங்காது என மாநில மருந்து வணிகர் சங்கம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் புதுவை மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரி அனந்தகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பொதுமக்கள் அத்தியாவசிய மருந்து பொருட்களை முன்கூட்டியே போதிய அளவு வாங்கி கையிருப்பில் வைக்க வேண்டும். அவசர கால மருந்துகள், இன்சுலின், இன்ஹேலர், உயிர்காக்கும் மருந்துகள், குழந்தைகள் நல மருந்துகளை முன்கூட்டியே வாங்கி வைக்க வேண்டும். மருந்து ஆய்வாளர்கள் மாநிலம் முழுவதும் அத்தியாவசிய உயிர்காக்கும் மருந்துகள் கிடைப்பதை கண்காணிக்கவும் தட்டுப்பாடு ஏற்படுவதை தடுக்கவும் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என முதல்வர் ரங்கசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பை துவங்கியிருக்கிறது. புதுச்சேரியை சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சுய கணக்கெடுப்பில் கலந்து கொண்டு தங்களை பற்றிய விவரங்களை முழு மனதுடன் கொடுக்க வேண்டும். அதன் மூலம் அரசின் திட்டங்கள் மக்களுக்கு சென்றடையும். சுய கணக்கெடுப்பு என்பது நம்முடைய விவரங்கள் அனைத்தையும் நாமே தெரிவிப்பதால் இதில் எந்தவித தவறும் ஏற்படாது. அதன் மூலம் மத்திய அரசு மாநில அரசுக்கு தேவையான நிதி ஒதுக்குவது எளிதாகும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நம்முடைய சுயநிலை மற்றும் வாழ்வாதாரம் பற்றி அறிந்து கொள்கின்ற வாய்ப்பினை உருவாக்கும். எனவே கணக்கெடுப்பிற்கு வரும் அரசு துறையினருக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அரியங்குப்பம் சுப்பராயப்பிள்ளை வீதியில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் என்கிற மணக்கோள விநாயகர் ஆலயத்தின் 42ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா நேற்று நடைபெற்றது. இதில் காலை மூலவர் விநாயக பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மாலை நடைபெற்ற சிறப்பு பூஜையில் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து மீன் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் சுவாமி வீதி உலா காட்சி நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர், விழா குழுவினர்கள், ஊர் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி வில்லையனூர் மணவெளி திருவேணி நகர் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திரிவேணீஸ்வரர் ஆலயத்தின் 3ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகளுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றது. இதில் 9ஆம் நாளான நேற்று காலை பால், தயிர், இளநீர், சந்தனம், பன்னீர், விபூதி உள்ளிட்ட திரவியங்களால் ஆன பஞ்சமூர்த்தி அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் வில்வ அர்ச்சனைகளுடன் சிறப்பு பூஜைகள் செய்து மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலை மீன் அலங்காரத்தில் சுவாமி வீதி உலா காட்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள் மோகன் ஐயர், விஜய சர்மா, ரஜினிகாந்த் குடும்பத்தினர் மற்றும் ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள், பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி அவர்களின் 5ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. அதனை முன்னிட்டு காங்கிரஸ் மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி முன்னிலையில் அரியங்குப்பம் வீராம்பட்டினம் சாலை சந்திப்பில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திரு உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பிரம்மன் சதுக்கம் அருகே பொதுமக்கள் அனைவருக்கும் காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம், ஆர்கே நகர், தேங்காய் திட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம், ஆர்கே நகர், தேங்காய் திட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட ஆம்பூர் சாலை பகுதியில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலை என்பதால் எப்பொழுதும் வாகனங்கள் பரபரப்பாக இயங்கி வருகின்றன.
இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள இலவம் பஞ்சு மரத்தில் கோடை காலத்தால் காய்கள் வெடித்து பஞ்சுகள் சாலையோரம் மற்றும் சுற்றுப்புறங்களில் அதிக அளவில் சிதறியிருந்தது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்பட்டதுடன் பாதுகாப்பு குறித்த அச்சமும் எழுந்தது. இந்த பிரச்சனையை அப்பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் ராஜ்பவன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணனிடம் முறையிட்டனர். புகாரை தொடர்ந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்தவர் தீயணைப்புத் துறையினர் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தார். இதையடுத்து தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு வாகனத்துடன் விரைந்து சென்று இலவம் பஞ்சு மரத்தில் தண்ணீர் பீச்சடித்து பஞ்சுகள் மேலும் சிதறாமல் கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். இந்த பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன் நேரடியாக சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த பணியின் காரணமாக பகுதியில் தற்காலிகமாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. பின்னர் பணிகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து போக்குவரத்து மீண்டும் சீரான நிலைக்கு திரும்பியது. பொதுமக்களின் கோரிக்கை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன் துரிதமாக நடவடிக்கை மேற்கொண்டதன் மூலம் உடனடி தீர்வு காணப்பட்டதாக பகுதி மக்கள் பாராட்டு தெரிவித்தனர். புதுச்சேரி அடுத்த பெரம்பை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு காலையில் ஸ்ரீ ஏழை மாரியம்மனுக்கும் ஸ்ரீ செங்கழுநீர் அம்மனுக்கும் அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை 3 மணிக்கு ஊரணி பொங்கலிடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு பொங்கலிட்டு அம்மனை வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து ஐயனாரப்பன் கோவிலில் இருந்து பொங்கல் வைத்து சுவாமி தரிசனம் செய்த ஊர் பொதுமக்கள் ஊர் முழுவதும் வலம் வந்து ஏழை மாரியம்மன் கோவில் சென்றடைந்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு பொங்கல் படையலிட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உருளையன்பேட்டை தொகுதியில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நேரு எம்எல்ஏ தலைமையில் உள்ளாட்சித்துறை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. கூட்டத்திற்கு இயக்குநர் ஆகாஷ் முன்னிலை வகித்தார். துறை அதிகாரிகள், எம்எல்ஏவின் நேர்முக உதவியாளர் சாய்நாதன், மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞரணி தலைவர் ரகு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். கூட்டத்தில் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட புதிய பஸ் நிலையத்திற்கு வரும் பயணிகள் அமர்வதற்கு சேர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும். அண்ணா திடல் விளையாட்டு மைதானத்தை சுற்றியுள்ள கடைகளை உடனடியாக திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அண்ணா திடலில் மாணவ மாணவிகள் விளையாடுவதற்கான வசதிகளை போர்க்கால அடிப்படையில் செய்து தர வேண்டும். குபேர் அங்காடியை நவீனப்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் இன்று மாவட்ட ஆட்சியர் இஷிதா ரெட்டி காரைக்கால் அரசு தலைமை மருத்துவமனையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது பல்வேறு பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளை சந்தித்து அவர்களுக்கு வழங்கப்படும் மருத்துவ சிகிச்சை குறித்து கேட்டறிந்தார். மேலும் மருத்துவமனைக்கு வருகின்ற பொதுமக்களுக்கு தரமான சிகிச்சைகளை வழங்க வேண்டும் என்று மருத்துவ அதிகாரிகளை மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து அரசு மருத்துவமனையில் ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் மருத்துவமனையை மேம்படுத்துவது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்தார். மேலும் நோயாளிகளுக்கு தேவையான மருந்துகளை தட்டுப்பாடின்றி வழங்க அறிவுறுத்தினார். Today we had conducted an inspection of the Karaikal General Hospital, government hospital. The facilities here are fairly good. The doctors are very prompt in attending whatever issues are flagged, and they are attending to the patients also.
We interacted with a few patients and asked the problem that they are facing. Some infrastructure proposal are in the pipeline along with some recruitment proposal. Once they get through, the minor issues that are being experienced would also be sorted out. But generally, the hospital is well managed. Any issues, we are in constant contact with the administration in the hospital and will promptly attend to whatever problems are flagged to us. Mostly medicines are available. Mostly the new machines are also installed for the benefit of the people, and referral system is also good with the Pondicherry Hospital. And generally, the patient satisfaction is seen to be at par. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.